மேல போயிட்டு இருக்க அந்த வீடியோ பாருங்க. அதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா, அது வந்து தெரியாம நடந்ததுன்னா, அது வந்து ஒரு விபத்து. தெரிஞ்சு தப்பு நடக்குதுன்னா, அதாவது திருப்பியும் அதே தப்ப வந்து பண்றாங்கன்னா, அது வந்து விபத்துன்னு எடுத்துக்கிறதா? இல்ல வேணும்னே பண்றாங்கன்ட்டு எடுத்துக்கிறதா? இதுவரை கேட்டு அடைக்கல. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு 5 நிமிஷத்துல கேட்டு அடைக்கிறாங்க. வண்டி வந்துருச்சு. ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லங்க. ஸோ ஒரு லெவல் கிராசிங் இருக்கு. ட்ரெயின் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு பாதை வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த ட்ரெயின் கரெக்ட்டா கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ரயில்வே கேட் வந்து பூட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேட்ட வந்து பூட்டவே இல்ல. அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய லோகோ பைலட் வந்து கீழ இறங்கி, ஸோ அந்த அந்த கேட் கீப்பர வந்து எழுப்பி, அதுக்கப்புறம் லோகோ பைலட் போயிட்டு அவருடைய ட்ரெயின் எடுத்துட்டு போறாரு. அந்த பச்சை கொடிய வந்து ஹார்ட்டியா அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது வந்து ஒரு வீடியோ பதிவாக எடுத்து, இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து போட்டுருக்காங்க. அப்படி வீடியோ பதிவு எடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள வந்து பதிவு பண்றாங்க. அதாவது ஒரு நபர் வந்து உள்ள போயிட்டாராம். ட்ரெயின் இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வெளிய வராராம். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். கடலூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் விபத்து என்பது நடந்தது. ஸோ அதுல வந்து 3 மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுவே எவ்வளோ பெரிய ஒரு ஆறாத வடுவாக நமக்கு இருக்கு. ஸோ இவங்க ஏன் இந்த மாரி அலட்சிய போக்கோட செயல்படுறாங்கன்றது சுத்தமா புரியலங்க. இது வந்து மேலிடத்துக்கு தெரியணும். அது போன்ற நபர்கள வந்து பணியில இருந்து தூக்கணும். அதுதான் கரெக்ட்டான ஒரு விஷயம். ஸோ எனிவே நண்பர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்கள நாளைக்கு பார்க்குறேன்.